Praise the Lord. இந்த காலவேளையிலே கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு கூட ஆராதிப்போம். இருதயத்தை உயர்த்தி முழு மனதோடு கூட நல்லவரே உம்மை நம்புகிறேன். சிறுமையும் எளிமையும் மான என்மேல் நினைவாய் இருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. அவரை வாஞ்சிப்போம். நம்முடைய காரியங்கள் நிலையற்றதா இருக்கலாம். அவரை தேடும் பொழுது அதை நிலப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார், நிறுத்துவார், தளநிமிர செய்வார். தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா, உந்தன் தோளில் சுமந்திடுமே. நான் தயங்கிடும் நேரத்தில் தேவா, உந்தன் தோளில் சுமந்திடுமே. என் கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. நல்லவரே, நாங்கள் உண்மை வாஞ்சிக்கிறோம். எங்களுடைய பலன் நீர், எங்களுடைய கோட்டை நீர். இந்த காலவெளியில் எங்களை ஸ்திரப்படுத்தும், உறுதிப்படுத்தும், மனக்கண்களை திறந்து கொள்ளும். இன்றைக்கு ஒரு வார்த்தையில ஒரு பிள்ளைகளாகிய நாங்கள் பலனடைந்து உங்களுடைய கரத்தினாலே தயவையும் இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் சம்பாதித்து சாட்சியாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டு. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவ மக்களே, கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நாம் பயப்பட வேண்டாம். ஆமென். இன்றைக்கும் வேதத்திலிருந்து அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆதாரமாக எடுத்து வைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கு சந்திக்க போகிற எல்லா காரியங்களிலும்
கடவுளுடைய பலமான கரம் இருந்து நடத்தும் என்பதற்கு இந்த வார்த்தை ஆதாரமாக இருக்கிறது. இந்த நாள் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் நம்மை நடத்துவார் என்பதை இந்த வசனம் காண்பித்து கொடுக்கிறது. ஆமென். ஆதியாகமம் 21ஆம் அத்தியாயம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 21ஆம் அத்தியாயம் 22ஆம் வசனத்தை நாம் கேட்போம். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகேலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இது அநேகருக்கு இந்த வார்த்தைகளுக்குள்ள ஆசீர்வாதம் வரல, செழிப்பை பற்றி இல்லை, ஒரு பெரிய உத்தரவாதத்தை பார்க்க முடியலன்னு யோசிக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைக்குள்ள பெரிய உத்தரவாதம் இருக்கிறது. இதில் நாம் பழகி பெறுவதற்கு இது நமக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தேவ மக்களே, அபிமெலேக்கும் பீகாலும் ஆபிரகாமை சந்திக்கிறாங்க. சந்திச்சு இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். நான் கேட்ட கேள்விக்கு அவர் உடனடியாகவே இடைப்பட்டார். நான் என்ன கேள்வி கேட்டேன்? எப்படி இந்த அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதி அவனுடைய சீஃப் கேப்டன் 2 பேரும் சேர்ந்து இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறாங்க? அது ஒரு மனுஷனை எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க? எப்பா, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அப்படின்னா என்ன? நீ தொழில் செய்யலாம், நீ எங்க போய் நாட்டணும்னு விரும்புற, எந்த இடத்த நீ கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிற, என்ன வேலை செய்யணும், எப்படி முன்னேறணும், என்ன திட்டம் பாடுற, அது எல்லாவற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். அப்படின்னா நல்ல கவனிங்க. அப்போ ஒரு காரியம், இவங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சா, அப்போ அவ்வளோ கிளியரா ஆபிரகாம் கர்த்தருக்கு எது பிடிச்சமான காரியத்தை அவன் செலக்ட் பண்ணி அப்படி தீர்மானித்து செய்கிற ஒரு ஆளா? ஏன்னா எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் சொன்னா அப்ப அவன் செலக்ட் பண்றது, சூஸ் பண்றது, அவன் ரொம்ப கரெக்டா அதை பண்ணணும். அது கடவுளுக்கு பிடிச்சதா இருக்கும். அப்பதான் கர்த்தருடைய கரம் இருக்கும். நம்ம எல்லாம் செய்யறதுலயும் கர்த்தர் இருக்க மாட்டார். எல்லாம் செய்யறதுக்கு இருக்க மாட்டாருன்றதுல என்னன்னா, அதுல சுயம், பெருமை, சுயநீதி, அப்புறம் நம்முடைய இந்த உலக அறிவு, அப்புறம் சில விஷயங்கள், கர்த்தரை நம்பாம இருக்கிற பெருமை, இப்படி செய்யற காரியங்கள் இருக்க மாட்டார். ஆனா நம்ம கர்த்தரை நம்பி என்ன வேணா செஞ்சாலும் சரி, அதுல எல்லாம் அவருடைய கரம் இருக்கும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய ஒரு முழுமையான வழக்கம். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, நீ செய்யற எல்லா காரியத்திலும் கர்த்தர் இருப்பாருன்னு சொன்னா, அப்போ இந்த மனுஷன் கர்த்தரை பத்தி அறிஞ்சிருக்கணும், கர்த்தருடைய சித்தத்தை பத்தி அறிஞ்சிருக்கணும், கர்த்தருடைய அறிவு உள்ள இருக்கணும், எது கர்த்தருக்கு பிடிக்கும் எது பிடிக்காதது அந்த விவேகம் உள்ள வந்திருக்கணும். அப்போ அவன் செய்வதெல்லாம் கண்டிப்பாக அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கும். அப்போதான் கடவுளுடைய கரம் அவன் செய்கிறது எல்லாவற்றையும் இருக்கும் என்பது முழுமையான அர்த்தம். அப்படியாக தான் இந்த அபிமெலேக்கும் அவனுடைய அந்த சேனாதிபதியும் ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆபிரகாம் இடத்துல சில காரியத்தை பார்த்து கண்ட உடனே தான் இவ்விதமாய் அவர்கள் அறிந்து ஆசீர்வதிக்கிறார். அப்படி என்ன விஷயம் இருந்தது? அதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த வசனத்தை வாசித்த உடனே, அப்பா சோத்திரம், நல்ல வேலை பிரதர் மூலம் ஒரு நல்ல வார்த்தை வந்துச்சு, நாளைக்கு நான் பிஸ்னஸை துவங்க போகிறேன், நாளைக்கு என் வேலைக்கு நான் தேட போகிறேன், நாளைக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், நாளைக்கு இந்த காரியத்தை கையாள போகிறேன், நாளைக்கு இந்த ஃபாரினுக்கு போகிறதுக்கு எக்ஸாம் எழுத போகிறேன், நாளைக்கு நான் பிரயாணப்பட போகிறேன், நாளைக்கு என் தொழில் ஆரம்பிக்க போகிறேன், பல விஷயங்கள், நாளைக்கு ஒரு ஆளை சந்திக்க வேண்டியது இருக்குது, இவ்வளவு நாள் தடையாக இருக்கிறதுக்கு அந்த காரியங்களெல்லாம் நாளைக்கு செய்து முடிக்க போகிறோம், பேசி முடிக்க போகிறோம். கரெக்டாக அந்த வசனம் வருது. என்ன வசனம்? நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போ கண்டிப்பாக இது கைக்கூடி வருமா? கண்டிப்பாக கைக்கூடி வரும். ஆனால் இதை நீங்கள் ஆபிரகாம் எப்படி செய்தார் என்பதை அறிந்து, ஆபிரகாம் என்ன செய்தது நிமித்தம் இந்த அபிமெலேக்கும் இந்த பீகேலும் இப்படியாக ஆசீர்வதிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டால் நாம் அவ்விதமாய் செய்ய முடியும். கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற முடியும்.
என்ன காரியம்? இவங்க கண்டு கொண்டது ஆபிரகாம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆபிரகாம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார். முதல் காரியம், அவன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கடவுளுடைய வார்த்தைக்கு இது அபிமேலக்கும் அவனுடைய கேப்டனும் அறிஞ்சிருந்தாங்க இல்லையா? ஆபிரகாமை பத்தி தெரியும். ஆபிரகாமை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, ஊரு தெரியாது, எந்த திசை தெரியாது, ஆனா கடவுளே இன்னும் தெரியாது. ஆனா இப்போ முதலா கடவுளுடைய சத்தம் அவன் இருதயத்துக்குள்ள பேசுறாரு. அவன் அதை காது கொடுத்து கேட்கிறான். இப்போ சொல்றாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போறேன். அது பாருங்க, உடனடியாக கீழ்ப்படுகிறான். அந்த சப்தத்துல அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருந்தது. அதை அப்படி உள்வாங்கி கொண்டான். வழங்குதுங்களா உங்களுக்கு? அந்த கீழ்ப்படுகிற இருதயம் கண்டிப்பா துணிகரமா எந்த காரியத்தை செய்யாது, ஏட்டிக்கு புட்டியா செய்யாது. என்ன சொல்லலாம், தன்னுடைய அறிவு ஆற்றலுக்கு தோணுனதுன்னா கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்க விரும்பாது. கீழ்ப்படுகிற இருதயம் கடவுளுக்கு எது பிடிக்குதோ அதை செய்கிற இருதயமாக இருக்கும். கடவுளுடைய சித்தத்தை முழுமையாக அறிந்து செய்கிற இருதயத்துக்கு பேர் தான் கீழ்ப்படுகிற இருதயம். அப்ப பாருங்க, ஆபிரகாம் இடத்துல கீழ்ப்படுதல் இருந்தது. இன்னைக்கு தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இந்த ஆசீர்வாதம் உங்க மேல அது பழிக்கும் என்பதில் நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். ரெண்டாவது, ஆபிரகாம் இடத்துல நாம் பார்க்க வேண்டிய உண்மை என்னன்னா, கர்த்தரை முழுமையாக நம்பினான். அறகுறை அல்ல, ஒரு கால் ஒரு இடத்துல, இன்னொரு கால் ஒரு இடத்துல இல்லை, முழுமையா கர்த்தரை நம்பினான். அவன் பாருங்க, ஏற்கனவே செல்வ சீமானுங்க, அவன் தகப்பனை அவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறான். ஆனா அங்கிருந்து சமாதானம் வரல, அங்கிருந்து ஒரு பெரிய நம்பிக்கை வரல. ஆனா கடவுள் பேசின உடனே அவனுக்கு முழுமையா நம்பிக்கை வருது. முழுசா நம்புறான். முழுசா நம்பினாலதான் அவன் பிறந்த ஊரு, அவனுடைய இனம், அவனுடைய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பெரிய செழிப்பு அங்க இருக்கு, சம்பாதிச்சு வச்சது இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு எதை எடுக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்துட்டு கிளம்பினான். அப்போ அவனுக்குள்ள முழுமையான நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையே கர்த்தரை முழுசா நம்பல. அவங்க முழுசா வேற என்னத்தையும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு இன்னும் தெரியல. நீங்க நம்புறது சாதாரண காரியம், உலகத்தை. அது எப்படி உங்களுக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? அது எப்படி உங்களை தூக்கி விடுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்கிட்ட இது இருக்கு, இந்த திறமை இருக்கு, இப்படி இருக்கு, நான் இதை எப்படி செஞ்சு முடிச்சிருவேன். நீங்க அதை நம்ப ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டுட்டு கர்த்தரை முழு மனதோடு கூட நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கையாக மாறும். மூன்றாவதாக, அநேக காரியங்கள் அவனுக்கு புரியல. ஆபிரகாமுக்கு நிறைய விஷயம் புரியல. கடவுள் சொல்றது சில விஷயம் ஏன்னா லாஜிக்கா இல்ல, அவர் சொல்றாரு புரியல. ஆனாலும் அவன் கர்த்தரை சந்தேகப்படல. ஆபிரகாம் இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய மூணாவது பாடம், ஆபிரகாமுக்கு சில விஷயம் அலைன் ஆகல. அலைன்னா புரிஞ்சுக்கல. கர்த்தர் அதை சொல்றாரு, இது எப்படி இதுவரை அப்படி நடந்ததில்லை, இதுவரை அப்படி கேட்டதில்லை. ஆனா நம்ம கர்த்தரை சந்தேகப்படக்கூடாது. இவர் சர்வ வல்லவர், இவரால் எல்லாம் கூடும் என்பதை அப்படியே நம்பினான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சந்தேகம் இருக்கிறதுனாலதான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்ம செய்யற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரத்தை பார்க்க முடியல. இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன்னா இம்மிடியட்டா பரலோக தேவன் அவருடைய கரத்தை அங்க நீட்டுறாரு. என் பிள்ளை இந்த விஷயத்தை செய்து நான் கரத்தை நீட்டுவேன். ஏன்னா அவன் இந்த காரியத்துல அவன் பிரியப்படணும், அவன் இந்த காரியத்துல மனரம்பியமா இருக்கணும், மன மகிழ்ச்சியோடு கூட இருக்கணும், அந்த காரியங்களை அவனுக்கு வாய்க்க பண்ணணும்னு சொல்லிட்டு கர்த்தர் தீவிரமாயிருக்கிறார். கேட்டுக்கிட்டு 3 காரியத்தை செய்வோமா? கீழ்ப்படிவோம், முழுமையாக நம்புவோம், கர்த்தரை சந்தேகப்பட வேண்டாம். நாமும் இந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராக மாற முடியும். அப்பா பிதாவே, இந்த வார்த்தையை அனுப்பி வைக்கிறேன். பிள்ளைகளுக்கு இது ஔஷதமா இருக்கட்டும், சுகப்படுத்தட்டும். இதிலே அவர்கள் அகமகிழ்ந்து இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சுகந்தரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய மகத்தான அதிசயத்தை உங்களுடைய கண்கள், சொந்த கண்கள் காணும். God bless you.